எங்க போறோம்னா பேலஸ் அந்த மாதிரி போகுது. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டோட கூப்பிட்டு வந்து நீங்க தொடங்குனீங்க? நீங்க வந்ததுல இருந்து அந்த அரிசி பருப்பு சாப்பாட்டுல இருக்கீங்க. கமலுக்கு ஒரு 14 வயது மாதிரி அதுக்கு ஒரு அரிசி பருப்பு இருக்கக்கூடாது. அதெல்லாம் மற்றவங்க கேட்டாங்கன்னா இவனுங்களுக்குலாம் வேற பருப்புலேருந்து திட்டுவாங்க. இதான் பக்கத்துல இருந்து நான் இங்க வந்த பிறகு 7 kgs ஏறி இருக்கேன். இது ஒரு பெருமை. இதான் முதல் எபிசோடு, தான் என்னோட கடைசி vlog எபிசோடு. இப்போ நம்ம எங்க போறோம்னா, இங்க சந்தோஷம் இருந்தா எங்க போனாலும் சந்தோஷம் தான். vlog பண்ண போறோம். vlogger ஆதி அண்ணா அது ஒண்ணுதான் பண்ணல. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இப்போ நீங்க பாக்குறீங்களா, இங்கதான் வந்து இது பேர் தான் ஸ்டுடியோ. இங்கதான் இதாண்டா பேலஸ். இத ஹால், சோஃபா போட்டுக்கலாம், படுத்துக்கலாம், உட்கார்ந்துக்கலாம், படிக்கலாம். இதுலதான் நாங்க சமைக்கிற வீடியோலாம் எடுப்போம். சமைக்கிற வீடியோனா மூஞ்சி காமிச்சு சமைக்கிற மாதிரி வீடியோஸ் தான் எடுப்போம். ஓகே. அப்ப அந்த நார்மல் குக்கிங் அதெல்லாம் அந்த பக்கம் எடுப்போம். ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு கிச்சன், இப்படி திரும்பி இதராவோ. நீங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தை தமிழ்ல கலங்க, நான் ஹிந்தில சொல்றேன். இதராவோ. அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு கிச்சன். ஓகே. சோ பாக்குறதுக்கு பெருசா இருக்க மாதிரி இருக்கலாம் வீடியோல, பட் இந்த சின்ன ஸ்பேஸ்க்குள்ள தான் அனைத்து சமையல் எல்லா ஆக்டிவிட்டீஸும் கிரியேட்டிவிட்டிஸும் வருது. நீங்க மூஞ்சி காமிக்காத மாதிரி சமைக்கிற கேட்டீங்கல்ல, அதுக்கு தான் இது. ஸோ டாப் கேமரா மவுண்ட் பண்ணிட்டாங்கன்னா இங்க ஒரு டிஸ்பிளே வச்சுக்குவாங்க, ஓகே. அவங்களே பார்த்துக்குவாங்க. ஓகே. ஸோ அடுப்பை மட்டும் வச்சு ஃபோக்கஸ் பண்ணி சமைச்சிக்கலாம். ஸோ இதுல வந்து மூஞ்சிக்கு காமிக்க தேவையில்லை. ஓகே. ஸோ நீங்க பேண்ட் போட்டுக்கலாம், சட்டை போட்டுக்கலாம், ட்ரௌசர் கூட போட்டுக்கலாம், இங்கே கூட கட்டிக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் போட்டாதானேன்னு அன்னைக்கு நான் பேண்ட் கூட தான் போடாம போய் உட்கார்ந்தேன். அதெல்லாம் தெரியாது இதுல. ஓகே. லுங்கி அப்படின்றப்ப ஞாபகம் வருது. நீங்க ரீசெண்டா வந்து ஒரு பழைய சோறு வீடியோ பண்ணிருக்கீங்களா? அதுல வந்துட்டு லுங்கி கட்டிட்டு பேசிட்டு, அதுல லுங்கி கட்டிட்டு பழைய சோறு வீடியோ பண்ணிட்டு மாங்காய் கிம்ச்சி, பழைய சோறு அண்ட் புது சிக்கன் கூட சர்ப்ரைஸா கொரியன் மாங்காய் கிம்ச்சி. எப்படி தோணுச்சு அதெல்லாம் ஒரு ஃப்ளோல தாங்க. லுங்கி வந்து நான் வீட்டில் லுங்கி இருப்பேன் சாயந்தரம் வீட்டுக்கு போனா, அது ஒரு கம்ஃபர்டபுளானது. அதுல கூட ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, லுங்கி கட்டி நீங்க பழைய சோத்துக்கு மட்டும் லுங்கி கட்டுவீங்களா அப்படின்னு. நான் டெய்லியும் வீட்டுல போய் என்னதான் ஃபேன்சியா சாப்பிட்டு லுங்கி கட்டுறேன், அதுக்காக என்ன அப்படின்னா மாதிரி அந்த வீடியோல லுங்கி அப்புறப்பட்டு இருக்குன்னு தோணுச்சு. ஓகே. பட் அதுல கூட ஒரு புதுசா ஏதோ சிக்கன், புது சிக்கன், புது சிக்கன், பழைய சோறு புது சிக்கன், எப்படி ஒரு பேர்லாம் யோசிக்கிறீங்க? அது சில டைம் ரொம்ப ரொம்ப யோசிச்சு ஐடியா பண்ணும்போது வந்து நல்ல ஐடியா வராது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று தோணும், அதான் ஆக்சுவலாக நல்ல ஐடியா. குக் அப்படிதான் ஆரம்பிச்சிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தா அடுத்த பிசினஸ்க்கு அப்புறம் குக் தான் ஃபர்ஸ்ட் ஐடியா வருது. ஓகே ஓகே. நீங்க சொன்ன மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணி பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது தான் பண்ணிட்டு இருக்கோம்னு தோணுது. ரொம்ப யோசிச்ச ஐடியா வரலன்னா முதல்ல என்ன தோணுது, சிம்பிள் என்ன தோணுதோ அதை ஐடியா வச்சுக்கோங்க. அப்படி ஃபைனல் பண்ண ஐடியா இதெல்லாம். அப்படி இங்க வந்தீங்கன்னா இது வந்து பேண்ட்ரி, மளிகை சாமான் கொஞ்சம் கன்றாவே வச்சிருக்கிறோம். பண்ணிக்கங்க. அடுத்து உங்க ப்ராடக்ட் ஷெல்ஃபா, எங்களோட கிச்சன் ட்ரையல்ஸ்க்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஓகே. ஃப்ரிட்ஜ் ஓரளவுக்கு டீசெண்டா வச்சிருக்காங்க. ஆனா எல்லா ஃப்ரிட்ஜ்லயும் இருக்க மாதிரி ஒரு பழைய லெமன் இருக்கு. அது எதுக்கு தான் வச்சிருப்பாங்கன்னு தெரியல, இது எவனும் யூஸும் பண்ண மாட்டான். அப்புறம் இது பாத்தீங்கன்னா பேக்கரி ரூமா, பேக்கரி இல்ல, கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேல்ல சமைக்கிறதுக்கான கிச்சன். ஓகே. நீங்க அங்க பார்த்ததெல்லாம் வந்து வீட்டு அடுப்பு தான் இருக்கும். ஏன்னா நாங்க அந்த டைம், டெம்பரேச்சர் எல்லாமே வீட்டு அடுப்புல தான் சொல்லி கொடுக்க முடியும். ஆமா. பட் ஆனா நாங்க சமைக்கும் போது, பல்கா சமைக்கும் போது எங்களுக்கு அந்த அடுப்புல செஞ்சா ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு வந்து கொஞ்சம் கமர்ஷியல் கிரேட் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கும். அண்ட் பேசிக்கா எங்களோட R&Dக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கும். ஓகே. வேயிங் ஸ்கேல், குட்டி குட்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். ஓகே. சூப்பர் அண்ணா. ஜாலியா இருக்குமே எப்பவுமே குக் ஆபீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அது பாருங்க பேர்ல கையமே பேசிட்டு இருக்காங்க, அப்படிதான் இருக்கும். எனக்கு என்னமோ அந்த ஆளை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தான் தெரியுது. இதுதான் என் பிளேஸ். இது உங்க பிளேஸ். உங்க ஒரே ஒரு இதுல ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இனி யாரும் உங்களை அந்த கலர் வச்சு கிரிட்டிசைஸ் கூட பண்ண முடியாது. மஞ்சள் கலர்ல லோகோ இருக்கலாம், மஞ்சள் கலர்ல சட்டை போடலாம், ஆனா மனசுக்குள்ள இவர்தான் இருக்காரு. CEO நீங்க வந்து தனி கேபின் செட்டப், ஒரு எனக்கு ஒரு கன்சர்வேட்டிவ் ஸ்பேஸ் அது தேவைப்படும் வீட்ல. இல்ல இங்கேயே தேவைப்படும். அவ்வளவு பெரிய ஆபீஸ் போடுறதுக்கு வசதி இல்லாத காரணத்தினால் அந்த மீட்டிங் ரூம் அப்படி ஒரு ரூமா யூஸ் பண்ணிக்கிறது. நீங்க எல்லா வாட்டியும் இப்ப போன்ல வந்து மானங்கட யாராவது திட்டுவீங்க, அவங்களெல்லாம் வந்து இப்படி பச்சை எப்படி திட்ட முடியுமா? ராஜீவ் நீங்களும் பேசுறீங்கன்னா அதெல்லாம் மற்றவங்க கேட்டாங்கன்னா இவனுங்களுக்குலாம் வேற ப்ரொஃபைல்லேருந்து திட்டுவாங்க. அதெல்லாம் நம்ம பிரைவேட்டா தான் பேசுவோம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சொல்றேன். இத பக்கத்துல இருந்து நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா. How did you pitch that idea?
பிக்ஸ்லாம் பண்ணலங்க, பண்றேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்து பண்ணிட்டேன், அவ்வளவுதான். கலப்படம் இருக்கு, அதை பத்தி பேசலாம்னு. அது ஆக்சுவலி ரொம்ப சீரியஸா பிளான் பண்ணோம். அப்படி பண்ணி தான் ஓடி இருக்காது. அதான் அப்புறம் நான் உள்ள வந்தேன், ஒரு வைப்ல வந்தேன், வந்துட்டு கொஞ்சம் லூஸ் மாதிரி பண்ணேன். உங்க எல்லா வீடியோமே ஒரு அந்த ஒரே வைப்லயே இருக்காது. எப்படி அந்த வைப்ல இருப்பாரு. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. கேமரா ஆன் ஆச்சுன்னா அந்த வைபுக்கு வந்துடும். ஆமா, இப்ப வந்துருச்சா அந்த வைப்? ரெண்டு கேமரா ஆன்ல இப்போ இன்னொரு கேமரா ஆன் பண்ண போறாங்க. அப்பதான் வருமா? ஆமாங்க. இல்ல ஓரளவுக்கு இருக்குன்னு சொல்றேன். ஓரளவுக்கு இருக்கு. உங்க ட்ரேட்மார்க் எஸ் கலப்படம். எஸ் கலப்படம், எஸ் கலப்படம். இது என்ன நான் வால் ஆஃப் மில்லியன்ஸ் உங்களோட எந்தெல்லாம் மில்லியன் தாண்டா அந்த எல்லாம் பிரிண்ட் போட்டு விட்டுச்சு. எடிட் ஷெஃபோட ஐடியாவா? சத்தியமா அவனது இல்ல, அவன் சேர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிட்டாங்க. ஓ ஓகே. முன்னாடி இருந்தப்பல ஷெஃப் பிரின்ஸ் இது ஆ ப்ரோ அவரு அவன் வந்து இப்படி பண்ணா மோட்டிவேஷன் இருக்குன்னு அவன் சொன்னது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அது ஒரு ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து நடராஜ் சாரும் அவங்க டீமும் பண்ணி முடிச்சாங்க. ஓகே ஓகே. சோ இந்த வால் ஆஃப் மில்லியன்ஸ் பெரிய தஞ்சை கோயில் கல்வெட்டு எழுதி வச்சிருக்கோன்னு இருக்காங்க பக்கத்துல. சோ இந்த வால் ஆஃப் மில்லியன்ஸ்ல வந்து உங்களோட ஃபேவரட் அண்ட் ஒரு க்ளோஸ் ஷார்ட் வீடியோ அந்த மாதிரி தான் இருக்கா? அது ஏதாவது பேக் ஸ்டோரி இருக்கா? அரிசி பருப்பு சாப்பாடுங்க. ஏங்க நீங்க வந்ததுல இருந்து அந்த அரிசி பருப்பு சாப்பாட்டுல இருக்கீங்க. கமலுக்கு ஒரு 14 வயதுனே மாதிரி அதுக்கு ஒரு அரிசி பருப்பு இருக்க கூடாதா என்ன? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவா என்ன பண்ணிடுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் அரிசி பருப்பு சாதம் வேற எதுனா உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட் ஏதாவது? அது கேட்காது இருக்குல்ல. இது தெரியல. நாங்க ஒரு காலத்துல வந்து எந்த வீடியோமே எங்களுக்கு ஒழுங்கவே போல, ஓகே எல்லாமே கண்டரவே போயிட்டு இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணோம், நானு இமான்லாம் சேர்ந்துட்டு ஒரு கண்டென்ட் பண்ணோம். கிளி பரோட்டா இருக்குல்ல, ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட்ல வந்துருச்சு கிளி பரோட்டா. ஆனா நாங்க தான் வந்து அத ப்ராப்பரா வீடியோவா பண்ணி போட்டோம். அது எடிட் நல்ல எடிட். ஆமா நிஜமாவே குக்டோட வீடியோஸ் எல்லாமே நல்லா எடிட். அது அவன் தான் எடிட் பண்ணா, அதான் சொல்றான். தெரியும் எனக்கு தெரியும். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. சோ யூ ஆர் தி ஒன்லி எடிட்டர் ஹியர். ஏங்க அப்புறம் he is the first editor, now he doesn't edit. அப்படியே ஆமா அவரை தான் கூப்பிட்டு வீடியோ பேச வைக்கிறீங்க, அப்புறம் எப்படி எடிட் பண்ணுவாரு? கான்டென்ட் கிரியேட்டர். நான் அட்டாக் பண்றாங்க உங்களை. ஒரு உயர் அதிகாரியை மதிக்காம எழுத்து பேசுறியா ராஜா? எடிட்டர் வந்து வீடியோ பேச விட்டாரு, கேமராமேன் வீடியோ பேச விட்டாரு, அப்புறம் அவன் அந்த வேலை யார் பாக்குறீங்க? நீங்க பாக்குறீங்களா? அந்த அந்த அதுக்கு இது அவர் இப்ப வந்து கிரியேட்டர் சொல்லிட்டு இருக்காரு. ஃபேஸ் ஆஃப் குக் இனிமேல் அவர்தான். ஆமாங்க, கோடிகளில் போடுகிறது. ஆமா ஆமா ஓகே. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப, ஆனா உன் வாயை மூடிக்க. டெய்லி உங்க வீடியோ ஏதாவது ஷூட் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்க எப்படி நான் இங்க சாப்பாடு? வந்த பிறகு 7 kg ஏறி இருக்கேன். ஓ ஒரு பெருமை. 7 kg ஏறி இருக்கேன். வெயிட் 70 இப்போ 77 லாஸ்ட் 3 இயர்ஸ். ஆதி நான் ஆக்சுவலா இந்த பெருமை வந்து உங்களையே சேரும். நான் சமைக்கிற சாப்பிடுறது யார் சமைச்சாலும் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து கொடுத்துறணும். உங்களோட ஒர்க் ஸ்கெட்யூல் எப்படி இருக்கும்? குக்ல டைட்டா இருக்குமா இல்ல சில்லா? ஒரு நாள் ரொம்ப டைட்டா இருக்கும், ஒரு நாள் சில்லா இருக்கும்னு சொல்ல மாட்டேன், ஓகேயா இருக்கும். மேனேஜர் ஹாய் ராம், உன்னை இன்டர்வியூ பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. எப்படி குக்ல இருந்து உள்ள அருமையான வீடியோஸ் எல்லாம் போடுறீங்க? உங்களோட பிரெயின்ல தான் இது பிரெயின் எல்லாமே. பிஹைண்ட் குக் இவரா? எல்லாம் எடிட் பண்ணுவோம், என்ன மாதிரி கண்டென்ட்லாம் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ மிக்ஸ் சம்டைம்ஸ் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அதெல்லாம் மிக்ஸ் ஆகி போகணும், அந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஷூட்ஸில் சம்டைம்ஸ் இன்வால்வ் ஆகும், சினிமாகிராஃபர்ஸ் இருப்பாங்க, வீக்லி மீட்டிங் நடக்கும். அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணுறது, அப்புறம் அதில் ஹுக் பாயிண்ட் இருக்கா, வீடியோ மில்லியன் போகுமா போகாதா, அதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். இந்த குக்கு சீரிஸ் வந்து எப்படி ஆரம்பிச்சுன்னா, பொட்டேட்டோ வச்சு ஃப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் நான் பொட்டேட்டோ ஸ்கின்ஸை வச்சு ஃப்ரைஸ் பண்ணலான்னு தான் ஆரம்பிச்சது. ஒன் திங் லெட் டு another, then I used carrot peels, coriander and all of that, and அது ஆரம்பிச்சு அது அப்படியே குக்கு சீரிஸா மாறிடுச்சு. நீங்க பாத்தீங்கல்ல, இதுக்கு பேர் தான் ஆபீஸ். இங்க இருக்கவங்க எல்லாம் தான் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க. ஓகே, அதாகப்பட்டது குக்ட் vlog இதோட நிறைவு பெற்றது. இதான் முதல் எபிசோட், இதான் என்னோட கடைசி vlog எபிசோட். ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இல்ல ஃபியூச்சர்ல வந்து ஆதித்யன் vlogs அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி ஆரம்பிக்கலாம், பட் தெரியாது அவர் எப்போ எங்க எப்போ எப்படி ஆரம்பிப்பாரு அப்படின்னு தெரியாது. ஆனா அவருக்கே தெரியாது. சடனா வந்து திடீர்னு வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு கமிங் சூன் அப்படின்னு போட்டுருவாரு. இவர் எப்படி இவரோட அந்த நியூ ப்ராடக்ட் லான்ச் அந்த மாதிரி தான். ஸோ தேர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் குக் vlogs might come. மீன் ஆண்டர்பிரினர்ஷிப்ன்றது உங்களுக்கு புதுசு இல்லை, இவ ஆல்ரெடி ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்க பிகின் பண்ணதே வந்து பிசினஸ்ல லைக் இனிஷியலா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு போனப்போ எப்படி உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் எங்க இருந்து வந்தது? அண்ட் ஏதாவது இன்வெஸ்டர் இருந்ததா? ஏதாவது கரண்ட் ஃபியூ இயர்ஸ் எடுத்துக்கலாமே, 2023, 2024லாம் கேபிட்டல் அவைலபிலிட்டி வந்து அதிகமா இருக்கு. ஸோ if you are an entrepreneur and if you have been able to show early success, there are people who are willing to back you. நீங்க இன்டர்வியூ பண்ண நிறைய பேருமே அதான் சொல்லியிருப்பாங்க, நிறைய யங் entrepreneurs. Back then it wasn't this easy.
டு ரேஸ் கேபிட்டல். அண்ட் அந்த கேபிட்டல் ஸ்டார்ட் அப்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறதும் வந்து எல்லாருமே ஓப்பனாக இல்லை. ஸோ நான் உங்கள்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ஷுட் பி கிரேட்ஃபுல் தட் ஐ ஹேட் மை ஃபேமிலி சப்போர்ட். இல்லை ஒரு 30-40 லட்ச ரூபாய் வீட்டிலேருந்து கொடுத்தாங்க. அந்த ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. அது அந்த ஒரு உந்துகோலோட தான் வந்து அடுத்த வேலையை செய்ய முடிஞ்சு. அது இன்னைக்கு வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அதுக்கு மேலே அவங்ககிட்ட நாங்கள் ₹1 கேட்டதில்லை. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்துட்டு நீங்க ஹீரோ டாக்கி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு தேவைப்பட்டுச்சு? அண்ட் அதுல இருந்து அப்படியே ட்ராக் மாதிரி ஹீரோ டாக்கிஸ் ஆரம்பிக்கும் போது ரொம்ப நிறைய தேவைப்பட்டுச்சு. ஓகே. ஆரம்பத்துல வீட்ல இருந்து கொடுத்த பணம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியில போய் இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணோம். ஓகே. அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்னும் கொடுக்குற அளவுக்கு வந்து ஹீரோ டாக்கிஸ் வந்து சேலும் இருந்துச்சு. இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா 2வது பிசினஸ் ஆரம்பிக்கும் போது அது தேவைப்படல, எங்ககிட்டே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓகே ஓகே. சாரி டு இன்டரப்ட் யூ. இப்போ இந்த குக்ல வந்துட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு வந்து லைக் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டோட குக் வந்து நீங்க தொடங்குனீங்க? குக் ஆரம்பிக்கும் போது ஒரு 30 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் ஆரம்பிச்சது. 30-35 lakhs எப்படி ஆபீஸ் செட்டப்? ஆபீஸ் ஒரு 2 bedroom அபார்ட்மெண்ட் எடுத்தோம். கேமரா லைட்ஸ் எல்லாம் காசு போட்டு வாங்கிட்டோம். அந்த மாதிரி ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிச்சது தான். ஏன்னா தெரியும் என்ன பண்ண போறோம்ட்டு. அதுக்கப்புறம் ஃபர்தரா பெருசாக டீம் ஹையர் பண்ணும்போது தான் we ended up raising capital. ஓகே. இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க கம்பெனிக்கு. ஓகே. லைக் யாருன்னு சொல்ல முடியுமா இன்வெஸ்டர்ஸ்? பிரிடாமினண்டா பாத்தீங்கன்னா மூவி இண்டஸ்ட்ரியில வந்து ஆக்டர்ஸ் கீர்த்தி சுரேஷும் கதிரும் உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி மத்தவங்க யாரும் உங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. ஓகே. இண்டிவிஜுவல்ஸ். ஓகே. சோ இப்போ வந்து குக்ட் இஸ் லைக் ஒரு ஸ்டாண்டர்ட் டச். நீங்க ஏதாவது ஸ்டார்ட் அப்க்கு வந்து நீங்க ஆர் யூ லைக் ஃபண்டிங் அந்த மாதிரி? ஐயோ அவ்வளோ வசதி இல்லைங்க. போய் மேபி மேனிஃபெஸ்ட் அண்ணா அகைன். இட்ஸ் டூ early in our journey where attention divert பண்றதுக்கும் எதுக்குமே I don't have the bandwidth to do it. Cooked is the full time thing. முடிஞ்ச இதுக்கே வந்து ஒரு நாளைக்கு 24 hours பதில் 36 hours இருந்தால் நல்லா இருக்கும் தோன்ற நாட்கள்லாம் இருந்திருக்கு. ஏன்னா தப்பான விதத்துல இல்ல, இன்னும் நிறைய பண்ண முடியும்ல அப்படிங்கிற ஃபீலிங்லாம் சில நாள் வரும். அப்படி பார்க்கும்போது we are not there yet. Not there yet. Always I end my statement with yet தான். Not there yet. Okay. So like how do you see the entrepreneurship world? Like I told you, இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கு. அண்ட் தி ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் நாலேஜுமே ரொம்ப அதிகமாக இருக்கு. நீங்க பாக்குறீங்க எத்தனை இப்போ நீங்க இன்டர்வியூ எடுக்கிறீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி விகரன் வந்து ஆண்டர்பிரினர்ஸ் இன்டர்வியூ எடுத்தாங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பெரிய பிசினஸ் ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸ். எங்கள மாதிரி துக்கடா ஆண்டர்பிரினர்ஸ் எடுத்துக்க மாட்டீங்க. பட் தி ரீசன் யூ ஆர் doing that is inspiring other young entrepreneurs saying because 10 வருஷத்துல someone is able to do this, you can also do this ன்னு சொல்றீங்க. What I'm trying to say is இந்த மாதிரி நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து அவங்களுக்கான எக்ஸ்போஷர் ஆகட்டும். அண்ட் லுக் அட் த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் டூயிங் பாட்காஸ்ட்ஸ். தி ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப நிறைய இருக்கு. நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் நீங்க தூங்காம உட்காந்து தேடிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அடுத்த 2 வருஷத்துக்கு தேவையான அத்தனை நாலேஜும் கேன் கெயின். அவ்வளோ ஆக்சசபிளா இருக்கு. ஸோ இத்தனை இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா there has never been a better time to start up. Okay. So any message to the budding entrepreneurs? In this journey, I can tell you one thing. Every day you're going to be faced with நிறைய நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும். ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் அந்த சுச்சுவேஷன் என்ன ஆகுதுங்கிறது. இப்போ ஒருத்தவங்க நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி 6 மாதம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஒரு பிஸ்னஸ் டீலுக்கு. கடைசி நாள் அது கிராஷ் ஆகிடுது, நடக்கல. அந்த 6 மாதத்தில் ஐயோ எல்லாமே போச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஆனால் ஐ வுட் ஆல்வேஸ் சே தட் என்ன நடக்குதோ அது 10% தான். 90% வந்து ஹவ் யூ ரியாக்ட் டு இட். சொல்லுவாங்களே லைஃப் இஸ் 10% வாட் ஹேப்பன்ஸ் டு யூ, 90% வாட் ஹவ் யூ ரியாக்ட் டு இட். அந்த ஹவ் யூ ரியாக்ட் டு இட் will determine what you can be. Okay. So that makes all the difference according to me. Okay. ஸோ இனிஷியலாக வந்து நீங்கள் குக் ஸ்டார்ட் பண்ணுறப்பவும் சரி, அது குக்கில் வந்துட்டு லைக் வென் யூ க்ரோயிங் நீங்கள் என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? கண்டிப்பாக இருந்திருக்கும். இல்லை டிஃபிகல்ட்டிஸ் இல்லாமல் ஸ்மூத்தாக ஒரு கேக் வாக் மாதிரி போயிருக்காது. என்னால் இன்னைக்கு பின் பாயிண்ட் பண்ணி ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் 2 டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் சொல்ல முடியல. பட் அந்த மாதிரி ஃபேஸஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். which affected you the most, like which உங்களே ஒரு செல்ஃப் டவுட்ல தள்ளின மாதிரி ஏதாவது ஒன்னு இருந்ததா? அதுதான் சொன்னேன்ல, how I react is very different. செல்ஃப் டவுட்க்குள்ள தள்ளுமானா there are days that you might have felt that, but அது prolonged period தான் வந்து சொல்லுவாங்கல, ஒரு நாள் வந்து அது sadness, prolonged sadness is depression. I have never been ப்ரொலாங்டா என்ன டவுட் பண்ணதில்லை. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சில இன்வெஸ்டர் கான்வர்சேஷன்ஸ் போவீங்க, சில பேர் சூப்பர் நல்லா இருக்கு கிரேட் பொட்டன்ஷியல் வாங்க, சில பேர் என்னப்போ இதை போய் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற இதெல்லாம் ஒர்த் இல்லை, இதெல்லாம் எவனும் காசு கொடுக்க மாட்டான், ஐ டோன்ட் திங்க் யூ கேன் மேக் திஸ் ஒர்க், இது ஒன்றுமே இல்லை, நீ சிங்கிள் ஃபவுண்டர் கோ ஃபவுண்டர் கூட இல்லை, எப்படி நீ பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் சில பேர் சொல்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சந்தேகம் வரும். எல்லா மனுஷனுக்கு வரும் தான், எப்படி இத்தனை பேர் நம்ம சரியா ஆகாது தேராதுங்கிறாங்களே அப்படின்ட்டு. பட் அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் தட் ஐ ரெசார்ட் இஸ்
I'll go and talk to some consumers. கடைக்கு போய் குக்டியா வாங்குறாங்கன்னு கேட்டுக்கிறதா இருக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கறதா இருக்கலாம், என் பர்சனல் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் குக்டு பற்றி மெசேஜ் அனுப்புறதா இருக்கலாம். அண்ட் தட் வில் கிவ் யூ த கான்ஃபிடன்ஸ் தட் பாஸ் த 1% ஒரு பர்சன் இன்னைக்கு வந்து இது தேராதுன்னு சொல்றாப்புல, ஆனா உன் 10 கஸ்டமர் இது என் லைஃப் எப்படி மாத்துதுன்னு சொல்றாங்க. அந்த ஒரு மனுஷனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ இட்ஸ் அபவுட் ஹவ் யூ பிக் அப் தான். அண்ட் மை mechanism is going back and talking to our consumers. And that has always worked for me. Right from வெறும் சோஷியல் மீடியா பிராண்டாக இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, ஐயோ இதை வச்சு தான் நான் நான்வெஜ் சமைக்க கற்றுக்கிட்டேன், என் வீடு வெஜிடேரியன் வீடு, என் மாமனார் வீட்டில் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அப்படி ஒவ்வொருத்தங்க அவங்க லைஃப்பை எப்படி குக் இம்பாக்ட் பண்ணுன்னு சொல்லும்போது, யாரோ ஒருத்தருக்கு நீங்க இம்பாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. அது ஒருத்தங்களுக்கு தெரியல, வெளில இருந்து எவாலுவேட் பண்றவங்களுக்கு, அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியாது. பட் நீ என்ன பண்றீங்கன்னு உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, நீ போயிட்டு இரு. That person is not a part of your journey, fine. But there are other people who will be a part of the journey. இதுக்கு மேல கேக்குற கேள்வியும் இல்ல, சொல்றதுக்கு பதிலும் இல்ல. அதனால ஓபன் புக்கா அது நான் வந்து இதோட விடைபெறுகிறார். நன்றி, வணக்கமா. ஆக்சுவலி இட்ஸ் லைக் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்டர்வியூ ஃபீலே இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியா இருந்தது. லைக் ஏதோ ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஆளை வந்துட்டு புதுசா பாக்குற மாதிரியே இல்லை, ஆல்ரெடி ஐ நோ தெம் அந்த மாதிரி இருந்தது. அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி குட். எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்கும் பிடிக்கும், சாப்பாடு போடுறதுக்கும் பிடிக்கும். இங்க சிக்கன் என்வி சாப்பிடுங்களா? ஐயோ சும்மா இருங்களேன், சரி எலும்பா சாப்பிடுங்க. 2 things I like, எனக்கு ரெண்டுமே ஒரு லாஸ்ட் 2-3 years I've been able to do. அந்த விதத்துல it was very nice and nice to have you all here. Yeah. ஸோ உங்களோட குக் வந்து மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். அண்ட் உங்களோட குக் மூலியமா நீங்க இன்னும் நிறைய பட்டிங் ஆண்டர்பிரினர்ஸையும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். Of course, கண்டிப்பா. Thank you. Thank you so much.